நிறைய பேர் வந்து ஆடிஷனுக்கு போயிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றோன்னு சொல்லுவாங்க, கூப்பிடவே மாட்டாங்க. ஏன் கூப்பிட மாட்டாங்கிறாங்கன்னு நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க. எதுக்காக கூப்பிடலன்னு உங்களுக்கு வந்து காரணங்கள் தெரியவே தெரியாது. ஆடிஷனுக்கு போயிட்டு கூப்பிடாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது அந்த கேரக்டருக்கு நீங்கள் பொருத்தமில்லாதவராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஏதாவது குறைபாடு இருக்கலாம். இப்படி நிறையா காரணங்கள் இருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி அதிகமாக இருக்க காரணம் வந்து ஒரே காரணம் என்னென்னா, அவங்க வந்து டயலாக் மாடுலேஷன் ஒன்று சொல்லுவாங்க. எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட டயலாக் கொடுத்து பேசு தம்பின்னு சொல்லுவாங்க. கதாபாத்திரத்தை பற்றி உங்களுக்கு வந்து விவரிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரத்தையும் உள்வாங்காமல் அதை ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரத்தை அவங்க உள்வாங்கலைன்னா கூட அவங்க வந்து ஓகே பரவாயில்ல தம்பி இப்போ தான் வந்திருக்கிறதுனால அவனுக்கு கதாபாத்திரத்தோட டீட்டெயில் தெரியாது. ஆனால் டயலாக் நீங்கள் வந்து மாடுலேஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து டக்குன்னு எடுத்துக்கிடுவாங்க. அந்த டயலாக் மாடுலேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்க ஒரு ஸ்கிரிப்ட்டுங்க. இப்போ நீங்கள் ஆடிஷன் போகிறப்போ உங்கள் கையில் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆடிஷன் போகிறப்ப ஒரு பக்கமோ 2 பக்கமோ ஒரு பேப்பர் கொடுத்து இதை நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஆடிஷனில் நீங்கள் எப்போயுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அவங்க உண்மைக்கே ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டாயம் அந்த ஆடிஷனில் வாய்ப்பு கிடைச்சவங்கள நீங்கள் 100% வந்து நம்பலாம். அப்படிங்கிறப்ப சுச்சுவேஷனில் உங்களுக்கு அந்த கொடுக்குற ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குங்கிறத நான் கார்னரில் ஒரு பாக்ஸில் போடுறேன். ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அதில் ஒரு சீனை மட்டும் உங்களுக்கு வந்து பாக்ஸில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரே மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுவோன்னா அந்த ஒரே மீட்டரில் வாசிப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன்னு பாருங்களேன்.